ஒழுங்கமைப்பு காட்டப்பட்டிக்கு அதில் குற்றிகள் ஒவ்வொன்றும் சம திணிவுடையது. 2 குற்றிகள் தரப்பட்ட நான் படம் தந்தா விட இந்த சம திணிவுகளுடையவை. இலையின் திணிவு குற்றியின் திணிவின் 1/50 பங்காகும். இந்த இலை இப்போ இலேசானதாக இல்லை, இலைக்கு ஒரு திணிவு இருக்குது. இந்த இலையிட திணிவு எவ்வளோ? குற்றியிட திணிவிட 1/50 பங்கம் அல்லது 50ல் 1 பங்கு. அப்போ நீங்கள் சொல்லுங்க, இலை குற்றியிட திணிவு எம்மா இருந்தால் இலையிட திணிவு எவ்வளோ? M/50. அல்லது வேறமா இப்படி சொல்லலாம், இலையிட திணிவு எம் என்றால் குற்றியிட திணிவு 50. எப்போ இப்படி போட்டு பாருங்க, ரைட்டா? அப்போதான் கணக்கு செய்யறது லேசாகி. ஏன்னா பின்னங்களை கூட்ட காணும், பின்னங்கள் வார அளவு குறைச்சி பாருங்க, அப்போ உங்களுக்கு கணக்கு செய்ய லேசாகி. அது பிறகு இங்கேயும் 50. சரியா, விளங்கிட்டா? அதுக்காக 1/50 இங்கேயே போட்டோன்னா பிழை இல்லை, லேசிக்கு விட்டு போடு. ரைட். இப்போ பிரயோகிக்கப்படும் விசை கேபிட்டல் F எனின், பிரயோகிக்கப்படும் விசை கேபிட்டல் F எனின் இது A, இது B ன்னு நான் படத்தை இருக்கு அந்த ஞாபகமா? ரைட். A, B இணைக்கும் இலையினை A ஐ தொடும் இடத்திலும் B ஐ தொடும் இடத்திலும் உள்ள இலைகள் நிலுவைகளை காண்க. ரைட்டா? ரைட். இப்போ பாருங்க பிள்ளைகள், 50M M என்ற திணிவு அடிக்கு. இந்த F என்ற விசை தான் இவங்க 3 பேரையும் சேர்த்து இருக்க போகிறோம். இந்த F என்ற விசை என்ன செய்யுது? இந்த 50M, இந்த சிம்பிள் M, இவர் எல்லாரையும் சேர்த்து இழுக்கவர் யாரு? இந்த F என்ற விசை. அப்போ இந்த கேள்வியை செய்ய முன்னுக்கு முதலாவது தாக்கு விசைகளை குறித்து கொண்டால் இங்கே F என்ற ஒரு கேபிட்டல் F என்ற விசை ஆகுது. இந்த பாக்ஸ் முன்னுக்கு போக பார்க்கும். இந்த இலை இந்த பாக்ஸ் என்ன செய்யும்? இந்த இலை இந்த பாக்ஸ் என்ன செய்யும்? பின்னுக்கு பிடிச்சி இழுக்கும். விளங்கினா? இந்த இலை இந்த பாக்ஸை பின்னுக்கு பிடிச்சி இழுக்கும். அப்போ இலையால பாக்ஸின் மீது T1 ஒரு விசை ஆகும். விளங்கினா? பாக்ஸால் இலையின் மீது முன்னோக்கி T1 ஒரு விசை ஆகும். பாக்ஸால இலையின் மீது முன்னோக்கி T1 ஆகும். விளங்கிட்டா? இப்ப நாங்க பார்த்த இலேசான இலை என்றா தான் இலை முழுவதும் இழுவை சமனண்டு. இது இலேசான இலையா? இலேசான இலை இல்லை. அப்ப இலை முழுவதும் இழுவை சமனாகி போகணுமா? அப்படி எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ இப்ப இந்த பாக்ஸ் முன்னோக்கி யார் முழுவணும்? இந்த திணிவு இந்த பாக்ஸை முன்னோக்கி இருக்கும். T2 ஒரு விஷயம் கொடுக்கும். ரைட்டா? பாக்ஸின் தில எந்த செய்யும்? பின்னுக்கு T2 ஒரு விஷயம் கொடுத்து இருக்கும். ரைட்டா? ரைட். அப்போ இதான் சுற்றுலதாக்கு சுற்றுல சரியா? இந்த எலக்ட்ரிசிட்டியை படித்து கொடுத்தவங்களோட சீனியருக்கு அங்கே சுற்று செல்லி இங்கே சுற்றுவார். சரி, சுற்றல இந்த இந்த மொத்த கட்டமைப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது. இப்போ T1 மகாவிசைகள், T2 அகவிசைகள். தொகுதிகள் எடுத்து பார்த்தால் அந்த அகவிசைகள் எல்லாத்துலேயும் கூட்டுத்தொகை எந்தியா மாறும், 0 மாறும். ஸோ இந்த தொகுதிக்கு நீங்கள் F7MA பிரயோகித்தால், மொத்த தொகுதிக்கும் F7MA முன்னோக்கி பிரயோகித்தால் தொகுதியில் ஒரே ஒரு விளைவு விஷயம் கேபிட்டல் F மட்டும். ஏன் T1 மகாவிசை 0, T2 மகாவிசை 0 ஆகிடும். இதை திசையில் இருக்குது. கேபிட்டல் F7 M எவ்வளோ? 101M. விலைன்னா 100M இல்லை. இப்போ இங்கே 50 100, இங்கே சிம்பிளாக முடிக்க 101M இன்ட்டு A. சரியா? ஸோ A சமன் F-இன் கீழே 101M. ரைட்டா? A சமன் F-இன் கீழே 101M. ரைட். இப்போ உங்கள்கிட்ட கேட்டது இந்த T2ம் T1. முதல்ல T2 காணணுமா இல்லவா? T2 காணத்துக்கு இந்த பாக்ஸை மட்டும் கழட்டி எடுத்துட்டால், இந்த B என்ற பாக்ஸை மட்டும் கழட்டி எடுத்துட்டால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த T2 மட்டும். இந்த T2 இந்த இடையில இருக்குது. அப்போ இந்த பாக்ஸிലേക്ക് ஒரே ஒரு விசை T2. ரைட்டா? ஸோ இந்த பாக்ஸில் திணிவு எவ்வளோ? 50M. ஸோ உங்களுக்கு இந்த பாக்ஸுக்கு F7MA போட்டால் முன்னோக்கி T2 சமன் M க்கு 50M இன்ட்டு A எவ்வளோ? F கீழே 101M. MM வெட்டிப்பட்டால் T2 சமன் 50F கீழே 101. சரிங்களா? இதுக்கு மேலே சுருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி வச்சா போதும். சரியா? ரைட். இப்போ T1 காணணுமே.
T1 எப்படி காணது T1 ரெண்டு மை காணது ஒன்று எந்த இந்த இலையை கழட்டி எடுக்கு இலையை கழட்டி எடுத்தென்றால் இலையில அங்கல இருக்குது முன்னோக்கி T1 சரிங்களா இந்த இலையில முன்னோக்கி வருது T1 இங்க பின்னோக்கி T2 இந்த புள்ளியில பின்னோக்கி T2 இருக்குது இந்த இலையும் அதே ஆர் முடிவுகளோட தானே போகும் விளங்குதா அப்ப இந்த இலைக்கு F சமன் M போடலாம் முன்னோக்கி போட்டா என்ன வரும் T1 மைனஸ் சரியா T1 மைனஸ் T2 சமன் M க்கு எவ்வளோ M தான் சிம்பிள் M அவ்வளோதான் M இன்டு A எவ்வளோ F இங்கீழ 101 M ரைட்டா ஸோ M வெட்டிப்பட்டால் உங்களுக்கு விடை வரும் T2 தான் காண சொன்னால் T2 சமன் என்ன வரும் T1 மைனஸ் F இங்கீழ 101 T1 எவ்வளோ எடுத்தனாங்க sorry T1 காணும் சரியா T1 காணுமா T1 காணணும் எனவே T1 சமன் T2 பிளஸ் என்ன வரும் F இங்கீழ 101 T2 எவ்வளோ வந்த 50 F இங்கீழ 101 பிளஸ் F இங்கீழ 101 என்றால் எந்த வரும் 51 F இங்கீழ 101 ரைட்டா ரைட் இப்படி ஒரு வேளத்தில் செய்யணும் இது எந்த இந்த இலைக்கு போட்டு இந்த இலைக்கு மட்டும் போட்டு காணணும் இந்த திணிவுக்கு போடுவோம் மேலும் ஏண்ட திணிவுக்கு ஏண்ட திணிவிடுங்க ஏண்ட திணிவை கழட்டி எடுத்துட்டால் அதுல முன்னோக்கி கேபிட்டல் F தாக்குது பின்னோக்கி T1 தாக்குது இந்த பாக்ஸ் முன்னோக்கி தான் யார் முடியுது அதுக்கு முன்னோக்கி F சமன் M போட்டால் F எவ்வளோ வரும் இந்த விரைவு விஷயம் கேபிட்டல் F மைனஸ் T1 சமன் M இன்டு M எவ்வளோ 50 M இன்டு A எவ்வளோ F இங்கே 100 M வெட்டிப்பட்டால் F சமன் சாரி F எடுக்கணும் நான் இப்போ T1 எடுக்கணும் T1 சமன் எந்த வரும் F மைனஸ் F இங்கீழ சரி F மைனஸ் 50 F இங்கீழ 100 ரைட்டா சரியா போல பார்ப்போம் சரியா இல்லை T1 எதுனா 51 101 சரி 101 இதே இல்லாத மிஸ்டா ரைட் இப்போ பெருக்கி நான் போமாசி 101 எடுத்தால் 101 F மைனஸ் 50 அப்போ அதனால் எந்த விட வரும் 101 50 போனால் 51 F இங்கீழ 101 ஸோ T1 வரீங்களா அதே விட வருதா இல்லை பாருங்க 51 F இங்கே 101 T1 51 F இங்கீழ 101 வரீங்களா உங்களுக்கு இது ரெண்டு மாயம் கண்டு வைக்க தேவையில்லை எக்ஸாம் பேப்பரில் ரெண்டு மாயம் காணது நீங்கள் விடையை கொடுத்தா சரி ரைட்டா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக ரெண்டு மாயம் விளங்கப்படுத்தினேன் சரிதானே